ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல பெங்களூருக்கு கடைக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காக நம்ம பாண்டியன் போனாப்ல. தேவையே இல்லாம இந்த வானதி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு வாண்டடா போய் உக்காந்துக்கிட்டு இப்ப நேரம் ஆகுது, அது ஆகுது இது ஆகுதுன்னு சொல்லவும் பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வந்து வானதியை திட்டுன்னு திட்டி விடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம வானதி இருந்துக்கிட்டு பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்காம பாதியிலேயே வந்து கிளம்பிடுறாப்புல வானதிக்காக. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம நிலாவோட ஆபீஸை தான் காமிக்கிறாங்க. ஸோ நிலா வந்து பாத்தீங்கன்னா இங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கேண்டீன்ல உட்காந்து, நிலாவும் நிலாவோட ஃப்ரெண்டும். அங்க வர்ற ராகவ் வந்து நிலாவை பார்க்குறாப்புல. அப்ப நம்ம சோழன் கொடுத்த வாட்சை தான் நம்ம நிலா கட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நான் உனக்காக வாட்ச் வாங்கி கொடுத்தேனே, ஏன் அதை கட்டவே இல்லை, அதோட ரேட்டு 50,000 ரூபா அப்படின்னு பெருமை வேறையா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. நிலா இருந்துக்கிட்டு நான் அதை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இதுவும் எனக்கு கிஃப்டாக கொடுத்த வாட்ச் தான், இது எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்னு வேறையா சோழன் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம நிலாவுக்கு சோழனோட ஞாபகம் வந்துடுச்சாட்டுக்கு. சோழனுக்கு ஃபோன் பண்ணா நம்ம சோழன் சல்லு சல்லுன்னு பேசுறாப்புல. எப்பயுமே நம்ம நிலா கிட்ட குழஞ்சி பேசுவாப்புல. இப்போ நிலாவே வாண்டடா வந்து பார்த்தீங்கன்னா சோழன் கிட்ட பேச வர்றப்ப சோழன் வந்து பார்த்தீங்கன்னா ராகவை நினைச்சு பயங்கர கோவப்படுறாங்க. நிலாவுக்கு இன்னும் ஒண்ணுமே புரியவே இல்லை. இந்த பக்கம் வானதியோட வீட்டை காமிக்கிறாங்க. வானதி நைட் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி டென்ஷனா இருக்கிறாங்க. ஸோ தன்னோட பையனுக்கிட்ட சொல்றாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா வானதி கொஞ்ச நேரத்தில் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன, வானதியோட அப்பாவையும் வர வைக்கிறாங்க. ஸோ அப்பாவையும் வர வச்சு எங்கே காணும், ஒரு வேளை சோழன் பாண்டியனோட ஓடி போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நைட் டைம் இல்லையா, நம்ம சோழன் வீட்டில் டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே வர்ற நம்ம நிலா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தலைவலிக்குதுங்க, அதனால டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ராகவேரியா ஒரு பக்கம் அடங்கவே மாட்டேங்கிறாப்புல. ஸோ வீட்டுக்கு வந்து நைட் டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வானதி நிலாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டோம், ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாப்புல. இது நிலாவுக்கு சுத்தமே பிடிக்கவே இல்லை. இந்த விஷயத்த சோழன் கிட்ட பேச வந்தால் சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாப்புல. நம்ம நிலா என்ன இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இங்க நிலாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரல. சோழனும் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாப்புல. கடைசியா முடிய போறப்ப வானதியோட அண்ணன் நம்ம பாண்டியனோட கடைக்கே வந்துடுறாப்புல விசாரிக்க. இங்க யாரு, நம்ம அசிஸ்டண்ட் தானே இருக்கிறாப்புல. ஸோ அசிஸ்டண்ட் கிட்ட கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாப்புல. கடைசியா எப்படியோ உண்மையா சொல்லிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.